ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சக்தி யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ஆன்மீக தகவலில் முக்கியமான தகவல் முருகருக்கு இருக்கக்கூடிய விரத முறையை பற்றி தான் நான் உங்களோட எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகருக்கு ஏற்கனவே எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும், 48 நாட்கள் விரத முறை நிறைய பேர் இருக்காங்க. அதில் 48 நாட்கள் இருக்க முடியாதவர்களுக்காக இந்த 21 நாட்கள் எப்படி விரத முறை இருக்கணும், என்றைக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 48 நாட்கள் விரத முறை இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இருக்க முடிஞ்சவங்க 48 நாட்கள் கடைபிடிக்கிறாங்க. இருக்க முடியாதவர்கள் 21 நாட்கள் கண்டிப்பாக எல்லாராலையும் கண்டிப்பாக இருக்க முடியும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த 21 நாட்கள் என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை புதன்கிழமை, அதாவது ஜனவரி மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமையிலிருந்து 21 நாட்கள் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அந்த நாட்களில் தான் தொடங்குது. இது எப்படி தொடங்கணும், எப்படி இந்த விரத முறையை கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக விரத முறையை இருப்பாங்க. அதில் ஒரு சிலர் காலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு குளித்து வீடெல்லாம் முன்னாடிய நாளே சுத்தம் பண்ணி 6 தீபங்கள், வெற்றிலை தீபங்கள் ஏற்றி நிவேதனம் பண்ணி சாமிக்கு தூப தீபங்கள் காமித்து அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில் அந்த விரத முறையை ஆரம்பிப்பாங்க. 3 வேளை உணவு உண்ணாமல் அப்படி இருக்கவங்களும் இருக்கிறாங்க. இல்லை 2 வேளை உணவு உண்ணுவாங்க, 2 வேளை உணவு உண்ணாமல் 1 வேளை உண்ணுவாங்க, அந்த மாதிரியும் இருப்பாங்க. இல்லை 3 வேளையுமே உணவு எடுத்துக்கிட்டு விரதம் மட்டும் நம்ம விளக்கு மட்டும் வீட்டில் ஏற்றுற மாதிரி இருக்கிறவங்களும் அந்த மாதிரியும் இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. இதில் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு உடம்பு எப்படி இருக்கோ, ஒவ்வொருத்தவங்களோட உடம்பு அவங்கவுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நம்ம உடம்பு ஒத்துழைக்கிற மாதிரி நம்ம இருந்துக்கலாம். இல்லை நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, எப்படி வேணால் இருந்துக்கலாம் அப்படின்றவங்க 2 வேளை உணவு உட்கொள்ளாமல் 1 வேளை உணவு மட்டும் உட்கொண்டு இந்த மாதிரி விரத முறையை கடைபிடிக்கலாம். அப்படி கடைபிடிக்கும் போது காலையிலையும் மாலையிலையும் நம்ம முருகருக்கு நம்ம எல்லோர் வீட்லேயுமே ஃபோட்டோன்றது இருக்கும். எல்லார் வீட்லேயுமே சிலையோ வேலோ வச்சுருக்க மாட்டாங்க. சிலை வேல் இருக்கிறவங்க கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு ஆராதனை பண்ணி நம்ம நிவேதனம் பண்ணி நம்ம பூஜையை ஆரம்பிக்கணும். இது ஒரு சிலர் வீட்டில் தான் இந்த சிலை வேல் இருக்கும். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே ஃபோட்டோன்றது முருகரோட ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கும். அந்த ஃபோட்டோவை எடுத்து சுத்தம் பண்ணி செவ்வரளி மலர்கள், இல்லைன்னா எந்த மலர் நம்ம வீட்டில் இருக்கோ அந்த மலர் நம்மளுக்கு சாமிக்கு வச்சுட்டு 6 வெற்றிலைகள் ஏற்றி அந்த 6 வெற்றிலையும் ஒவ்வொரு அகல் விளக்கு ஏற்றி, இந்த அகல் விளக்கு ஏற்றுறது மூலியமாக நம்மளுக்கு கூடுதல் சிறப்பு தான் கிடைக்கும். அதனால் கெடுதல் கிடையாது. நம்ம வீட்டில் எந்த வகையான விளக்கு இருந்தாலும் இந்த அகல் விளக்கு ஏற்றுற மாதிரி ஒரு சிறப்பு எதுலேயுமே வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பஞ்சபூதங்களும் நம்மளுக்கு சேர்ந்தது தான் அகல் விளக்கு. அதனால தான் நம்ம கார்த்திகை தீபத்துக்கு அந்த அகல் விளக்கை ஏற்றுறோம். அதனால் இந்த விரத முறையில் முருகருக்கு இருக்கும்போது 6 விளக்கு ஏற்றும் போது இந்த அகல் விளக்குனால் ஏற்றுனீங்கன்னா இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும். அந்த அகல் விளக்கில் நெய்யோ எண்ணெயோ போட்டு பஞ்சு திரி 2 திரியாக ஒவ்வொரு விளக்குலையும் 2 திரிகள் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு 6 மலர்கள் வச்சு நம்ம நிவேதனமாக தேன், தினை மாவு, மற்றபடி நம்ம கல்கண்டு நம்மளால் என்ன முடிஞ்சதோ அந்த நிவேதனம் வச்சு சாமி கும்பிட்டு விரதத்தை ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கலாம். இப்படியும் நம்ம கண்டினியூவாக 21 நாட்களும் பண்ணி நம்ம முருகருடைய அருளை கண்டிப்பாக கிடைக்க பெறணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களோட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணேன். எல்லாருமே இந்த விரத முறையை கடைபிடிங்க. இந்த 21 நாட்கள் கண்டிப்பாக இருந்தீங்கன்னா 48 நாட்கள் இருந்த பலனை 21 நாட்கள் கண்டிப்பாக கொடுப்பாரு முருகர். அதனால் எல்லாருமே நம்பிக்கையை அந்த முருகரோட 21 நாட்கள் விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிச்சு எல்லா விதமான நன்மைகளும் பெறணும் அப்படின்றத நான் முருகனிடம் வேண்டிக்கிறேன். எனக்காகவும் நீங்கள் வேண்டிக்கங்க, உங்களுக்காகவும் நான் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.